எல்லோருக்கும் வணக்கம். இந்த கருத்தடைக்கான சாதனங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பில்ஸில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதில் 2 வகை வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பில்ஸ் 2 ஹார்மோன் சேர்ந்து இருக்கும். இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ். அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். கம்பைன் பில்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் காம்போனண்ட்டும் இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் காம்போனண்ட்டும் இருக்கும். ஸோ இது எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கரு வெளியாகிறத இது வந்து தடுக்குது, ஓவலேஷனை இன்ஹிபிட் பண்ணுது. இன்னொன்று அந்த எண்டோமெட்ரியம் லேயரை வந்து திக்னஸை வந்து குறைக்கும். ஸோ இதனால் வந்து பேபி இம்ப்ளான்ட் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். இன்னொன்று ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகிறத சர்விக்கல் மியூக்கஸினுடைய பேட்டர்னை மாற்றுறது மூலமாக தடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால கருத்தடை பண்ணப்படுது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா சில பேருங்களுக்கு செலக்டிவாக தான் கொடுக்கணும். மைக்ரேன் இருந்தால், ஹார்ட் டிசீஸ் இருந்தால், ஸ்ட்ரோக் வந்தால், ஏற்கனவே அவங்களுக்கு ரத்தக்கட்டு இருக்குது, இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு, சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க, ஏஜ்டு பர்சன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி ஏற்கனவே ரத்தக்கட்டு இல்லாதவங்களுக்கு, நான் ஸ்மோக்கர், நார்மலாக இருக்காங்க, பிபி கண்ட்ரோலாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெலிவரி ஆகி 6 வாரத்துக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணலை அப்படின்னா நம்ம இதை கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ இதனால் வர அதே மாதிரி சில மாத்திரைகள், மற்ற மாத்திரைகள், நம்மளுடைய லிவர் என்சைம் தூண்டப்படுற மாத்திரைகள் எடுத்திருந்தாங்கன்னா இதனுடைய எஃபிகசி வந்து குறையும். அதனால் பேக்கப் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வர பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பில்ஸ் எடுக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. இந்த பில்ஸ் எடுக்க மறந்துட்டால் உடனே டென்ஷன் ஆக தேவையில்லை. உடனடியாக 2 பில்லை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 நாளுக்கு மேலே நீங்கள் வந்து பில்ஸ் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் பில்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதோடு சேர்ந்து நீங்கள் காண்டம் மாதிரி பேக்கப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பற்றி மேலும் எங்களுக்கு மருந்து நரசிம்மமே அணுகவும் ப்ரொஜெஸ்ட்ரான் 1 பில்ஸை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.